பஞ்சபூதங்கள்ல முதல்ல எதுல இருந்து உயிரினம் தோன்றுச்சுன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நீர்ல இருந்து தான் உயிரினம் தோன்றுச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். சும்மா ஒரு டப்பால தண்ணியை பிடிச்சு 10 நாள் சூரிய வெளிச்சத்துல வச்சுட்டீங்கன்னா பாசி பிடிச்சிரும். பாசி வந்ததுக்கு அப்புறம் எங்கே உணவுப் பொருள் உண்டோ அங்கே உயிர்கள் படைக்கப்படும் அப்படிங்கிறது விதி. அதன் அடிப்படையில் இப்போ இந்த பாசி அழிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு உயிரினத்தை இதுல இருந்து தோற்றுவிக்கும். இதுதான் ஃபார்முலா. மனுஷனும் அப்படிதான் இருக்கிறான். எங்கே பொருட்கள் உண்டோ அதை அழிக்கக்கூடிய மான்களும் முயல்களும் அந்த இடத்தில் தோன்றும். ஒரு பள்ளியை அடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பள்ளியை காத்துல இருக்கிற பாக்டீரியா ஃபர்ஸ்ட் அழிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதை சீக்கிரமா அழிக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற எறும்புகள் வந்து உருவாகும். இப்படியே உருவாகி அந்த உணவுப் பொருளை சாப்பிட்டு காலி பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த கேடும் விளைவிக்காத மாதிரி ஆகிரும். முதல் உயிரினம் தண்ணியிலிருந்து தோணுச்சு. இங்க ஏன் செடி தோன்றல அப்படின்னா, செடி வளரணும்னா மண் வேணும். வேர்கள் வந்து நைட்ரஜனும் மக்னீசியத்தையும் வச்சு வளரக்கூடிய ஒரு தாவரம். அது இங்க மண் இல்லாதங்காட்டி